ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குட் பேட் அக்லிலேருந்து கேரக்டர் ரிவீலிங் வீடியோ வழக்கில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அப்டேட்டை பற்றி என்ன இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம டீலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம குட் பேட் அக்லி நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் டேரக்ஷனில் நம்ம ஏகே அவர்கள் லீலோவில் ப்ளே பண்ணுறாங்க. இந்த படத்தில் நம்ம த்ரிஷா அவர்கள் ஃபீமேல் லீடாகவும் நம்மளோட ஜிவி பிரகாஷ் அவர்கள் மியூசிக்கும் பண்ணுறாங்க. இந்த படம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனில் கிரியேட் ஆகி ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துலேருந்து இப்போ நம்ம த்ரிஷா அவர்களோட கேரக்டர் போஸ்டர் மாதிரி ஒரு வீடியோ லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நம்ம த்ரிஷாவோட நேம் ரம்யான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஏதோ ஆச்சரியத்தில் அந்த லுக்கை பார்க்குற மாதிரியும் ரொம்பவே வியந்து பார்க்குற மாதிரியான ஒரு வீடியோவை அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஏற்கனவே விடாமுயற்சியில் நம்ம 2 பேர் காம்போ தான் ரொம்பவே வரவேற்பு கிடச்சிருந்தாலும் அதில் த்ரிஷாவோட ரோல் ஒரு நெகட்டிவ் கலந்த ஒரு ரோலாக ஒரு அஃபேர்லாம் வச்சுருக்க மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்தது. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லாமல் கிரீடமில் எப்படி அவங்களோட காம்பினேஷன்லாம் பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த படத்தில் நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம். அந்த அளவுக்கு தான் நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் பண்ணியிருப்பார். குறிப்பாக த்ரிஷாவோட லுக் இந்த படத்தில் வேறு லெவலில் இருக்குது. நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் எப்பயுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கே ரிவீல் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஹீரோக்கும் சரி ஹீரோயினுக்கும் சரி ஒரு வேறு லெவல் லுக்கு கொடுத்துருக்காரு. இவங்களோட லுக் இந்த படத்துக்கு ஒரு வேறு லெவல் ப்ளஸ்ஸாக கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணுறீங்க? இந்த படத்தில் இவங்களோட 2 பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.